வணக்கம் நேயர்களே. மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம், அதாவது உங்களுடைய லக்கணத்துக்கும் ராசிக்கும் அதிபதியான புதன் பகவான் சூரியன் வீட்டில் அமர்ந்திருப்பது அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான விஷயம் அல்ல. உங்களுடைய முயற்சிகள் தடைபடலாம், உங்களுடைய முயற்சிகள் தோல்வியில் முடியலாம், நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு அதிகப்படியான தடைகள் வரலாம், பெண்கள் மூலியமாக பிரச்சனைகள் ஏற்படலாம். இப்படியாக சில பின்னோக்கு பார்வையை கொண்டு செல்லக்கூடிய அமைப்பை புதன் பகவான் கொடுக்கிறார். உங்கள் ராசிக்கு 2க்குரிய சந்திர பகவான் 7இல் அமர்ந்திருப்பதால் மனைவியினிடத்தில் கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள், வீண் வாக்குவாதங்கள், இதன் மூலியமாக மனச்சஞ்சலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தை விட்டு பிரிந்து தொழிலுக்காக தொலைதூர பிரயாணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த பிரயாணத்தின் மூலியமாக பெரிய அளவு நன்மை இல்லாமல் வெறுங்கையோடு வீடு திரும்புவது போன்ற ஒரு உணர்வை கொடுக்கும். அதுபோல உங்கள் ராசிக்கு 3க்குரிய சூரிய பகவான் உங்களுக்கு நன்மையை தர காத்திருக்கிறார். அதாவது தந்தையின் மூலியமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தந்தை வழி சொத்துக்களின் மூலியமாக நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தந்தை சொத்துக்களை மீட்பதில், சொத்து சம்பந்தமான விஷயங்களில் தலையிடுவதன் மூலியமாகவும், ஏதாவது பொருளாதார உதவிகள் கிடைப்பதன் மூலியமாகவும் உங்களுடைய சிரமத்தை சமாளித்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதுபோல உங்களுடைய லக்கணத்திற்கும் ராசிக்கும் அதிபதியான புதன் பகவானே உங்களுக்கு 4க்குரியவராக வருகிறார். ஆகையால் வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வீடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் தோல்வியில் முடிவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அப்பார்ட்மெண்ட் லோன் கட்ட முடியாமல் அவஸ்தைப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு நெருக்கடி பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த நெருக்கடியை சமாளிப்பதற்காக சில பேரிடம் பணத்திற்காக கையேந்த வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படலாம். ஆகையால் கவனத்தோடு நடந்து கொள்வது சிறப்பு. உங்கள் ராசிக்கு லக்கணத்துக்கும் உரிய 5ஆம் வீட்டுக்குரிய சுக்கிர பகவான் உங்களுக்கு 2ஆம் வீட்டிலே அமர்ந்திருப்பதால் நீங்கள் சிரமப்பட்டு கேட்டால் காசு கிடைக்கும். உங்களுடைய கஷ்டத்தின், தொழில் நெருக்கடியில், கஷ்ட சூழ்நிலையில் யாரிடம் உதவி கேட்கிறீர்களோ பல சிரமங்களுக்கு பிறகு உங்களுக்கு பணம் வந்து சேரும். ஆகையால் அந்த கஷ்டத்தை நிவர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்பை உருவாக்கும். அதுபோல உங்களுடைய ராசிக்கு 6ஆம் வீட்டுக்குரிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு நல்ல நிலையில் இருப்பதால் உங்களுடைய வேலை பளு இல்லாமல் நடக்கும். இத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் வேலைகள் பளுவில்லாமல் எப்படியாவது நீங்கள் முயற்சி செய்த காரியத்தை முடித்தே தீர்வீர்கள். அப்படியான ஒரு நம்பிக்கை பிறக்கும். அதற்கு தகுந்தாற்போல் வேலையும் நன்மையில் முடியும். ஆகையால் வேலை விஷயத்தில் கவலை கொள்ள வேண்டாம். லக்கணத்திற்கு 7க்குரிய குரு பகவான் உங்களுக்கு 12ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் உங்களுக்கு சுப விரயங்கள் காத்திருக்கின்றன. திருமண வைபோக நிகழ்ச்சிகள், குலதெய்வ வழிபாட்டிற்காக செலவிடுவது, ஆடை ஆபரணங்கள் சேர்க்கையை வாங்கி மகிழ்வது, இது போன்ற அமைப்புகளை கொடுக்கிறார். உங்களுடைய மனைவிக்கு அவர்களுடைய கோபத்தை தணிக்கக்கூடிய அளவிற்கு ஏதாவது துணிமணிகளோ நகையோ ஏதாவது ஒன்றை வாங்கி கொடுத்து மகிழ்வீர்கள். அதன் மூலியமாக குடும்பத்தில் ஏற்பட்ட சலசலப்புகள் நீங்கும். அதுபோல 8ஆம் இடத்து சனி பகவான் 9இல் தனித்திருப்பதால் தந்தையார் உடல் நிலையில் கவனம் தேவை. தந்தையார் உடல்நிலையில் ஏதேனும் பிரச்சனைகள் ஏற்பட்டு மருத்துவ செலவுகளை குறிக்கக்கூடிய அமைப்பை காட்டுகிறது. ஆகையால் சொந்த ஊருக்கு சென்று தந்தையை பார்த்து வருபவர்கள் நன்மையை தரும். அருகிலேயே இருக்கக்கூடியவர்கள் தந்தையாரை நல்ல முறையில் கவனித்துக் கொள்வதன் மூலியமாக இந்த பிரச்சனையிலிருந்து தப்பித்து கொள்ளலாம். உங்களுடைய ராசிக்கும் லக்கணத்துக்கும் உரிய 9க்குரிய சனி பகவான் தன் சொந்த வீட்டிலே அமர்ந்திருப்பதால் தந்தையாருக்கோ அதேபோல்
உங்களுடைய ராசிக்கும் லக்கணத்துக்கும் 11க்குரிய செவ்வாய் பகவான் நன்மையை தர காத்திருப்பதால் எதிர்பாராத பண வரவுகள் கிடைக்கும். நீங்கள் எப்பொழுதோ கேட்டு வைத்திருந்த கடனோ அல்லது எப்பொழுதோ எழுதி போட்டிருந்த லோனோ அல்லது ஏதாவது பேங்க் டெபாசிட்டோ ஏதோ ஒன்று உடைத்து எதிர்பாராமல் உங்களுக்கு ஒரு பண உதவி கிடைக்கும். அந்த பண உதவியின் மூலியமாக பல மங்கள காரியங்களை செய்து மகிழ்வீர்கள். உங்களுக்கு தேவையான விஷயங்களை பூர்த்தி செய்வீர்கள். மாத துவக்கத்திலும் மாதத்தின் மத்தியிலும் சிரமத்தை கொடுத்தாலும் மாத இறுதியில் உங்களுக்கு மங்களகரமான சில நிகழ்வுகள் உங்கள் மனதை குளிர்விக்கும். ஆகவே ஆடி மாதம் கடைசி உங்களுக்கு இனிப்பான கரும்பாக அமைகிறது.